ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் 2 வீடியோ. ஸோ இது வந்து ஒரு 135 சர்வீஸ் ஒர்க்குக்காக வந்துருந்துச்சு. அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வண்டிக்கு பேர்ஸ் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்தோடனே நம்ம அடுத்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பேர்ஸ் வந்துருச்சு, அதுதான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி வாங்கியிருக்கோம், என்ன பேர்ஸ் வாங்கியிருக்கோம், ஒரிஜினல் பேர்ஸாக எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் தடவை நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது RS100 135 ஜெட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஃபுல்லாகவே அப்டேட் ஃபுல்லாகவே யூடியூப்பில் தான் இருக்க போகுது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து லிங்க் பண்ணி இதில் பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் உங்கள் வண்டியோ இல்லை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னு ஓவரால் டக்குன்னு சொல்லிடலாம். கிளச்சு பெல் அடியாக இருந்துச்சு அப்படின்னோம். ஸோ கிளச்சு பெல்லை வந்து புதுசு வாங்கணும், அதுவும் வந்திருக்கு. அப்புறம் போர் வந்து ரீபோர் பண்ணணும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பேக் டயர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னனால அவர் ஃப்ரண்ட் டயர் மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை தான் ஃப்ரண்ட் வீலுக்கு போட்டிருந்தாங்க. இது பேக் டயரோட பேட்டர்னு, கேப்பர் டைப்பு. ஆக்சுவலி இது தான் ஃப்ரண்ட்டு டயரு. ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னோம், நேற்றே வண்டியை தள்ள முடியல அப்படின்னு சொன்னனால உடனே பேமெண்ட் பண்ணாங்க, மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்ன பேர்ஸு எப்படி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்பாஸ் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், ஏன்னா பொருள்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு நான் செக் பண்ணுக்காக ஓப்பன் பண்ணிட்டேன். கிளச்சு பெல்லு ஒரிஜினலு. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால ஒரு ஆளாக எடுக்கிறேன், ஏதாவது லேக் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ கிளச்சு பெல்லு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹப்பு ஒரிஜினல் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார் பிளேட்டு. ஸோ இந்தோனேஷியன் இது நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரிஜினல் பிளேட்டு தான். அதாவது யமஹாவில் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி பேர்ஸோட பேக்கிங்கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது காப்பி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. இது இந்தோனேஷியன் நல்லாயிருக்கும். கார் பிளேட்டு எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். ஸோ பிக்கப்புக்கு குறைச்சலே இருக்காது, பயங்கரமாக இருக்கும். கார் பிளேட் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஸ்டீல் பிளேட் ஒரிஜினலு. அப்புறம் பார்த்திங்கன்னா போர் பேக்கிங்கு. அப்புறம் பேக்கிங் கிட்டு. இந்த பேக்கிங் கிட் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் ரோப்பும் மவுத் பேக்கிங்கும் தனியாக கிடைக்காது. அப்புறம் ஹெட் பேக்கிங் வந்து தனியாக கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. அதனால் ஒரு கிட்டு போடுங்கன்ட்டோம். அப்புறம் ரீடு வால்வு. ஸோ ரீடு வால்வு இப்போ இந்த ரீடு வால்வும் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீடு வால்வு பேக்கிங்கு. அப்புறம் கிளச்சில் ஃப்ரிங்கு. இது வந்து மெயினானது. இதுதான் பிரேமர் கீரு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இதுதான் ஒரிஜினல் பிரேமர் கீரு. அப்புறம் பார்த்திங்கன்னா புஷ் ராடு இருக்குது. கொடராடு கேட்டோம், கொடராடு இதுதான் நினைக்கிறேன். ஸோ கொடராடு மட்டும் ஒரிஜினல் இல்லைன்னாங்க. ஸோ திட்ஸா பிராண்ட் வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மெயினாக வந்து உங்களுக்கு போர் காட்டுறேன். போரும் நமக்கு ரீபோர் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவிலே காட்டுறேன். ஸோ போர் ரீபோர் பண்ணி வந்துருச்சு. அந்த வீடியோவில் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் என்ன பிஸ்டன் போடுறீங்க சொல்லுங்கள் அப்படின்றீங்க. ஸோ நான் வந்து டாப் ப்ரோங்கிற கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய மெக்கானிக்கு தெரியும், டாப் ப்ரோ பிஸ்டன் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் லேக் ஆகுது அப்படின்னு சொன்னால லைட்டாக கோட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ கோட்டிங் பார்த்திங்கன்னா மவுத் சைடு தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே லைட்டாக கூட எடுத்துருக்க மாட்டோம், லைட்டாக ஃபினிஷிங் மட்டும் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா மைலேஜும் உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வண்டியோட பேர்ஸு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 3 வீடியோவில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியை ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணுறது, அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது, பீட்டு ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் டெஸ்ட் ட்ரைவிங் பண்ணிட்டு டெலிவரிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ 4வது வீடியோ உங்களுக்கு டெலிவரி வீடியோ இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யமஹா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் இது மாதிரி சர்வீஸ் ஒர்க்குனால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.